வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாகி இப்போது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய நாட்களாகவே இருந்துகிட்டு இருக்குது. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கை எப்போவுமே சுலபமாக இருக்காது. வெளியே பார்க்கறதுக்கு சிரிப்பு, பேசும்போது ஜாலி, எல்லாரையுமே சமாளிக்கிற திறமை, இது எல்லாமே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருக்குமே தெரியாமல், யார்கிட்டையுமே சொல்லாமல் நானே பார்த்துக்கிறேன்னு நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் தோளில் சுமந்துக்கிட்டு வந்திருக்கீங்க. சில நேரம் யாராவது நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு சொன்னால் கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வழியை யாருமே புரிஞ்சுக்கல. நம்பிக்கை வச்ச மனிதர்கள் எல்லாமே உங்களை கைவிட்ட நேரங்களும் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கே ஏமாற்றம் கிடைச்சிருக்கு. நான் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சவங்க கூட சுயநலமாக மாறி உன்னை ஓரமாக வச்சு நடந்து போன தருணங்களும் இருக்குது. அந்த நேரங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் கோவப்பட்டதுக்கு பதிலாக அமைதியாகவே இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த அமைதி தான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே உடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி ஒரு அடி எடுத்து வச்சா அதுக்கு பிறகு 2 அடி பின்னாடி தள்ளப்பட்ட மாதிரியான உணர்வுகள் கூட வந்திருக்கு. வேலை விஷயமா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப சம்பந்தமான முடிவுகளாக கூட இருக்கலாம். எதுலேயுமே ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு குழப்பம் எல்லாருக்குமே சரியாக போகுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு நீங்கள் தனியாக உட்காந்து யோசித்த இரவுகள் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போது அந்த காலம் அப்படிங்கிறது மெதுவாக முடிவுக்கு வருது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போது சோர்வை கலற்றி வைக்கிற நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் மனசை நெருங்கி வச்சு விஷயங்கள் ஒவ்வொன்றா தளர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் கவலைப்பட்ட விஷயங்கள் சில தானாகவே சரியாக போகுது. சில விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே போகுது போல் தோணுனாலுமே அதுக்கு பின்னாடி நல்ல முடிவு இருக்குது அப்படின்னு காலம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டக்கூடியதாக தான் இருக்கும். முன்னாடி நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா இதனால் என்ன ஆகுமோன்னு பயந்து நிறுத்தியிருப்பீங்க. இனிமே அந்த பயம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனசுக்கு உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் எது பண்ணினாலுமே அதில் ஒரு தெளிவு இருக்கும். தவறாக போயிருமோன்னு நினச்சி தவிக்கிற நிலை மாறி எதுவானாலும் பார்த்துக்கலான்னு ஒரு தைரியம் வரும். அதுவே ஒரு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகவும் இருக்கும். உறவுகளில் கூட கொஞ்சம் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்குமே உங்களை மதிக்காமல் உங்களுடைய பொறுமையை பலவீனம்னு நினச்சவங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை இழப்பாங்க. அதே நேரம் நீ பேசாமல் இருந்தாலும் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் எல்லாமே அருகில் வரவுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சின்ன வார்த்தை கூட மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நான் தனியாக இல்லைன்னு உணர்வு வர ஆரம்பிக்கும். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சீக்கிரமாக நம்பிடுவாங்க. அதனாலேயே கஷ்டமும் சீக்கிரமாகவே வரும். ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சரியான இடத்துல போய் உட்கார போகிற நேரம் வந்துருச்சு. யாரை நம்பணும்னு வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இனிமே நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன்னால் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ இந்த மாற்றம் ஒரே நாள்லாம் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. முன்னாடி கவனிக்காமல் போன நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. சிரிப்பு அப்படிங்கிறது தானாகவே வரும். மனசு ரொம்பவே லைட்டாக இருக்கும். காரணமே இல்லாமல் இன்றைக்கி மனசு உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக இருக்கும். காரணமே இல்லாமல் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கேன்னு தோணும். இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான முழு பலன் இன்னுமே வரவே இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை சோதிச்ச அளவுக்கு இனிமே உங்களை காக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் மறுபடியுமே எழுந்து நிற்கிற காலமாக தான் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலுமே அதுக்கான ரிசல்ட் தாமதமாக தான் வரும். அதனால தான் நான் சரியாக தான் பண்ணுறேன்னா அப்படின்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு சந்தேகமும் வந்திருக்கும். சில நேரம் உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் தவறாக நடக்கலை, காலம்தான் உங்களை மெதுவாக வளர்த்துருக்குதுன்னு சொல்லலாம். சீக்கிரம் கிடைச்ச வெற்றி நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்கும்னு காலம் தெரிஞ்சு தான் தள்ளி போட்டுச்சு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்த நேரங்களில் பலர் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க.
உங்களுடைய மௌனத்தை பலவீனம்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மௌனத்துக்குள்ளே நீங்கள் தாங்கிய வலி அப்படிங்கிறது யாராலையுமே தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஆழமானதாக இருக்கும். சண்டை போடாமல் விலகிய போன தருணங்கள், பேசாமல் கண்ணீர் விழுங்கின இரவுகள், இது எல்லாமே உங்கள் மனசை உடைக்கல, மாறாக உங்களை உள்ளுக்குள்ளே பக்குவப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கு சந்தோஷம்னு ஒன்று இருக்கான்னு கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. சந்தோஷமாக இருந்தாலும் முழுசாக ரசிக்க முடியாமல் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி தோணிகிட்டே இருந்திருக்கும். காரணம், மனசு எப்போவுமே எதிர்காலத்துக்காக சிக்கிக்கிட்டு இருந்துச்சு. இதுவே அந்த நிலையை மாற்றும். இப்போவே நடக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவு அப்படிங்கிறது கிடைக்கும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே சிக்கல் பட்டிருப்பாங்க. வருது ஆனால் நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்திருக்கீங்க. சேமிக்க நினச்சா ஏதாவது செலவு வந்து நிற்கிது. இதனால தான் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த ஓட்டம் குறையும். வருமானம் மெதுவாக நிலை பெறும். பெரிய தொகை ஒரே அடியாக வரலைன்னாலுமே மன நிம்மதி தர அளவுக்கு பணநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சீராகக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அடுத்து வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பல தடவை மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை சகிச்சிருப்பீங்க. இதுதான் வாழ்க்கையான்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த அனுபவங்களை தான் உனக்கு எது சரி எது தவறுன்னு தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கு. இனிமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் மதிக்கப்படுற இடத்துல தான் நீங்கள் நீண்ட நாள் நிலைக்கவும் ஆரம்பிப்பீங்க. உறவு விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அதனாலேயே அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய உண்மையை புரிஞ்சுக்காத உறவுகள் விலகி போகும் பொழுது நீங்கள் உங்களை தனிமையாக உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த தனிமை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கும். உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறவங்க அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. வார்த்தை குறைவாக இருந்தாலும் அர்த்தமாக நடந்து கொள்ளுவாங்க. இப்போது நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறும். முன்னாடி ஏதாவது தவறாக போனால் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருப்பீங்க. இனிமே இதுலேயும் ஏதாவது நல்லது இருக்குமான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பமாக இருக்க போகுது. சூழ்நிலை மாறலைன்னாலுமே அதை எதிர்கொள்கிற உங்களுடைய மனசு அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எதையுமே பிடிச்சு கொண்டு அழுத காலம் முடிஞ்சிருச்சு. அதாவது விடுத்து சுவாசிக்கிற காலம் ஆரம்பம்னு கூட சொல்லலாம். வாழ்க்கை உங்களை இன்னுமே சோதிக்காது. மாறா நீங்கள் தாங்கியதுக்கான ஆறுதலை ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாட்களாக மற்றவங்க எல்லாமே உங்களை பற்றி என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே இவன் முன்னேற மாட்டான், அப்படி முன்னேறினாலுமே இவன் எப்படா கீழே விழுகுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் பரவாயில்ல, ஓரளவுக்கு முன்னாடி வந்துட்டான்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இனிமேல் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய்கிட்டே தான் இருப்பீங்க. அதுவும் பண விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கலினாலுமே உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு பயங்கரமாக அது யூஸ் ஆகக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க, பரவாயில்ல நம்ம சேமித்தது எவ்வளவோ யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எதை நினச்சுமே கவலைப்படாமல் இனி உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் பல தடவை உடைஞ்சப்ப எல்லாமே முழுசாக உடைய மாட்டீங்க. ஆனால் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் பல தடவை உடைஞ்சிருந்தபோது ஆனால் ஒருபோதுமே முழுசாக நீங்கள் உடையலை. ஆனால் அதுதான் உங்களுடைய பலமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இவ்வளவு நாள் அழுததுக்கு இனி சிரிக்கிற நேரமும் வந்துருச்சு. நீங்கள் இவ்வளவு நாள் தாங்கினதுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தாங்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை அதாவது இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வரப்போகிற மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் யாருக்காகவுமே நடிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது கிடையாது. நான் இப்படி தான் நீங்கள் இருக்கவே முடியும். இப்போ உங்களை மதிக்காத உறவுகள் தானாகவே விலகி போயிடுவாங்க. உங்கள் மனசுக்கு சுகம் தரக்கூடிய மனிதர்கள் மட்டுமே அருகிலையும் இருப்பாங்க. பேசாமல் மனசு புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவ்வளவு நாள் உழைச்சதுக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிக்காத இடத்துல இருந்து கூட அதில் இருந்து வெளிவர வழியும் திறக்க போகுது. சின்ன சின்ன வருமானம் கூட பெரிய நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலமா நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு
கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.